ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் ஊர் கோவில் திருவிழாவோட 3வது நாளுங்க. இதுதான் கடைசி நாள். நான் இப்போ கோவிலில் பொங்கல் தாங்க வச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், கோவிலில் பார்த்திங்கன்னா சாப்பாடும் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பொங்கலும் வச்சிட்ருக்காங்க. பொங்கல் செஞ்சுட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேங்க. பூஜைலாம் முடிச்சிட்ட பின்னாடி தான் அதை எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா நான்வெஜ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது. என்னென்னா மாரியம்மன் கோவில் திருவிழா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்களாம் நான்வெஜ் சாப்பிட்லாம். கையில் கங்கானை கட்டிகிட்டு இருக்கோம்ல, நாங்கள் மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ரெடி ஆகிட்டுருக்காங்க. எப்பயுமே எந்த ஊர்லேயும் 3 மணிக்கு மேலே தான் மாவிளக்கு எடுப்பாங்க. ஸோ எங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி தாங்க. இங்கே பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு தாங்க போக போகிறோம். ஆல்ரெடி வீடியோவில் பார்த்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து மாரியம்மன் கோவிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இப்போ அந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி தான் கோயில் ஃபங்க்ஷன்லாம் நடக்குமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணுங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா எல்லோரும் இருப்பாங்க. ஊருக்காரங்க எல்லாருமே இப்போ அங்கே தான் இருக்காங்க. சவுண்டும் கேட்குது. ஸோ அங்கே போயிட்ட பின்னாடி எப்படி இருக்குன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது மோஸ்ட்லி நாங்கள் கடைசியில் தாங்க வந்திருப்போம். என்னென்னா ஒரு சில பேர் முன்னாடி போகிறவங்களாம் சாமி ஆடுவாங்க. இந்த வருஷம் என் ஹஸ்பண்டோட அண்ணி தீச்சட்டி எடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் வர முடியும்னு சொல்லிவிட்டு அவங்க கூடயே நாங்கள் கடைசியில் வந்துட்டு இருந்தோங்க. ஸோ வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி திருவிழாவுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். से पर
மாவிளக்கு தட்டு எடுத்துகிட்டு வந்து கோவிலுக்கிட்ட வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்களே. ஃபஸ்ட்டு தேங்காய் உடைச்சிருவாங்க. இப்போ அந்த வேலையை தாங்க செஞ்சிட்ருக்காங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டாச்சு. பசங்களும் பார்த்தீங்கன்னா பொம்மை கேட்டாங்கன்னு அங்கே பக்கத்தில் கடைங்க போட்டிருக்காங்கல்ல, ஸோ அந்த கடைக்கு தாங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பசங்களும் அவங்களுக்கு பிடிச்ச பொம்மையெல்லாம் வாங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூஜை ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. Design mode. இப்போ நல்லபடியாக பூஜைலாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வீட்டுக்கு தாங்க வந்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.